படித்து வைத்திருக்கும் நாம் ஆக முக்கியமாக விளக்க வேண்டியது முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது என்ற பெயரின் பெருமதி என்ன? உலகத்தில் யாருக்கும் வைக்காமல் அல்லாஹ் முதலாக தேர்ந்தெடுத்தானே, லேசான பெயரா, சாதாரண பெயரா, நிகழ்விற்குமான பெயர். முஹம்மது என்றால் அர்த்தமே புகழுக்குரியவர். முஹம்மது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவர். உலகத்தில் அல்லாஹ் வைத்த பெயர் புகழ். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பாட்டுவாரே, எல்லாரும் சமனாதான் எழுப்போம். எனக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே பல வெரைட்டி இருப்பான். பிசினஸ் மேன் இருப்பாங்க, எம்ப்ளாயர் இருப்பார், எம்ப்ளாயி இருப்பார், ஸ்டூடெண்ட் இருப்பார், பிரின்சிபல் இருப்பார், டீச்சர் இருப்பார், பணக்காரர் இருப்பார், ஏழை இருப்பார், வசதி உள்ளவர் இருப்பார், வசதி இல்லாதவர் இருப்பார். இதெல்லாம் உலகத்துடைய ஸ்டேட்டஸ். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுப்பாங்க. அல்லாஹ் எங்கு எழுப்புவான், எப்படி எழுப்புவான், எந்த இடத்தில் எழுப்புவான், எல்லாவற்றையும் சொல்லி தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கு எழுப்புவான்? யுஹ்ஷரு நாஸ் அலா அர்தின் பைதா அஃப்ரா. முஹ்ஷர் மைதானத்துடைய பூமியை அல்லாஹ் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக ஆக்குவான். உலகத்தில் கண்டிருக்க மாட்டீங்க ரெட் அண்ட் ஒயிட் மூவி உலகத்தில் இல்லையா? ஆனா உலகத்துல தான் அதை உருவாக்குவோம். எங்க உருவாக்குவார்? பலஸ்தீன். அதுதான் முஹ்ஷர் மைதானம். சரியான ஹதீஸ். அர்து ஷாம் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான், இந்த நாடு தான் ஷாம் தேசம். இந்த நாடையும் சேர்த்துதான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவார். இதுலதான் எல்லாரும் ஒழுங்குவோம். எப்படி எழுதுவான்? உலகத்துல படத்தரம். ஆனால் அங்க எவ்வளவு பெரிய செருப்பு போட்டவனாக இருக்கலாம். உடனே நம்ம தெய்வரையில மார்க்கஸ்ல ஒரு செருப்பதான் நம்ம தேர்ந்த போட சொன்னா ஏன் அவ்வளவு என்ன செருப்பு இல்ல சார், 50,000 ரூபாய் செருப்பு, 50,000 ரூபாய் செருப்பு, 50,000 செருப்பு போட்டுக்கலாம். ஆனால் முழு பேரும் காலில செருப்பு இல்லாமல் தான் அங்கே இருக்கும். ஆடை எவ்வளவு பெரிய உடுப்பு கொடுத்திருக்கலாம். அந்த நாட்டில் உள்ள ஒரு ஜனாதிபதி இல்ல, ஒரு நவாரி, ஒரு போன கோட். இந்த உலமாக்கள் சொன்னாங்க 12 லட்சம், நம்ம நாட்டு வழி அப்போ ஒரு 35 லட்சமா இருக்கும். எவ்வளவு பெரிய கோட் போட்டாலும் யாரா இருந்தாலும் சரி எடுப்பணும். ஆடை இல்லாமல் நிர்வாணியாக தருது. மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊர்லன் கத்னா செய்யப்படாமல், ஆண்கள் எல்லாம் கத்னா செய்யப்படாமல் தான் இருப்பார். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் எங்கு எழுப்பாடுவான் என்றால் அர்ஷிக்கு வலப்பக்கத்தில் அல்லாஹ் எழுப்பாடுவான். அர்ஷிக்கு வலப்பக்கத்தில் அல்லாஹ் எழுப்பாடுவான். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாரும் நிற்க முடியாது. அந்த இடத்துக்கு பேர் அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன், அஸா ஐயபஅதக ரப்புக மகாமன் மஹ்மூதா. அந்த இடத்துக்கு பெயர் மகாமுல் மஹ்மூத், புகழ் தலம், பிளேஸ் ஆஃப் பிரேஸ், புகழ் தலம். பாருங்க வெச்சாது பேர் என்ன? முஹம்மத், புகழுக்குரியவர். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எழுப்பாட்டு போறாங்க. புகழ் தலம்
எழுப்பாட்டிட்டு இவர்தான் ஒரு உலகத்துக்கும் தலைவர் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு கையில ஒரு கொடியை கொடுப்பான். செலவாரை செல்லக்கூடிய திருவிதி அவர் அந்த கொடியுடைய பெயர் லிவாஉல் ஹம்ஸ், புகழ் கொடி. புகழ் கொடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்க போகும் மனிதன் வரை அவ்வளவு பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடிக்கு பின்னால் தான் நிற்கிறது. சாதாரணமானவர்கள், சாதாரணமான தலைவர்கள், சகோதரர்கள், அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. வாலிபர்கள் பின்பற்றப்பட வேண்டிய தலைவர், உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் தலைவர், உங்களுக்கு எதை சொல்லித் தரவில்லை என்ற தலைவர், எதில் குறை என்ற தலைவர், அதில் குறைவா அவரை போல அறிவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த டீச்சரிடமும் படிக்காத அறிவாளி, எந்த ஸ்கூலுக்கு போகாத அறிவாளி, எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போகாத அறிவாளி, அல்லாஹ் யாரிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படிக்க விடவில்லை. நாளைக்கு சொல்லுவான், நான் படிச்சு கொடுத்ததுதான் இதெல்லாம். வெள்ளை பெரிய நபி இதெல்லாம் யாரும் படிச்சு கொடுத்த, நான் தான் படிச்சு கொடுத்தேன். பகவானே, அதனால்தான் அல்லாஹ் யாரிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படிக்க விடவில்லை. நஸல பிஹி ரூஹுல் அமீன். டீச்சர் யார்? நேரடி ஆசிரியர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மறைமுகமான ஆசிரியர், மறைமுகமான ஆசிரியர் அல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்றான், வன்னஜ்மி இதா ஹவா, வன்னஜ்மி இதா ஹவா. நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, மா பல்ல சாஹிபுக்கும் வமா கவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் நேரான வழியில் தான் இருப்பார். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் நினைத்ததை எல்லாம் பேசுவார் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்ததை எல்லாம் பேசுவார் அல்ல. இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வாயை திறந்தாலே வஹி, அல்லாஹ் சொல்கிறார். வாயை திறந்தால் வஹி, எதை சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய உடனே. நினைத்ததை பேசும் தலைவர் அல்ல, அல்லாஹ் படித்து கொடுத்ததை பேசுவர். அல்லாஹ்வுடைய அறிவு, வஹியுடைய அறிவு. இது சொன்னால் உலகத்தில் நடக்கும். இந்த தலைவர் சொல்லி ஏதாவது நடக்காமல் இருக்கிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏதாவது இந்த உலகத்தில் நடக்காமல் இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லவா? முஸ்லிமில் வருகிறது. இந்த காலத்தை பற்றி சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. இந்த காலத்துல முஸ்லிம்கள் எப்படி மாறுவாங்கன்னா, அற்ப உலகத்துக்காக மார்க்கத்தை விடுவாங்க, அற்ப துனியாவுக்காக மார்க்கத்தை விடுவார்கள். நமக்கு தெரிந்த ஒரு ஊரில் 10,000 ரூபாய் பணத்துக்காக இஸ்லாத்தை விட்டே போயிருக்கு. எப்படி உண்மையாக 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன யாருடைய வரலாறு, யாருடைய பேராவது 1000 வருடம் தாண்டி இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதா? கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கும், கபரிலும் நிலைக்கும், மறுமையிலும் நிலைக்கும், சுவர்க்கத்திலும் நிலைக்கும். சகோதரர்களே, நீங்க உலகத்துல மாத்திரமல்ல வாலிபர்களே, அதுக்குதான் சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு விடாதீர்கள். நீங்க கபர்ல தப்பணுமா? கபர்ல தப்பணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றாமல் கபர்ல தப்பேல. அல்லாஹ் என்ன கேட்பான்? கபர்ல என்ன கேட்பான்? முதலாவது, மன் ரப்புக. ஓ லெவல் எக்ஸாம் இல்ல, ஏ லெவல் எக்ஸாம் இல்ல, சூப்பர்வைசர் காக்கா பிடிச்சி எழுதுறது, பாடமாக்கி விட்டெடுத்து. எங்களுக்கு தெரியும் தானே ஸ்ரீலங்கால ஓ லெவல் எக்ஸாம் எல்லாம் எப்படி நடக்குது. ஓ லெவல் எழுதிட்டா நாங்களும் வந்து எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு ஏமாத்துதல்,
உள்ளத்தில கல்விகள் எடுத்து நீங்க உலகத்துல வாழும் லேசா வாழையில அல்லாஹ் முதலாவது கேட்பான் கபர்ல மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார்? இரண்டாவது கேட்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது கேட்பான் உங்களோட தீன் என்ன? மூணாவது உங்களோட கபர் பண்டாரவரையில் இருக்கலாம் அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம். உங்களுடைய கபருக்கும் மதீனா முனவ்வராவுடைய ரௌபாவுக்கும் இடையில் உள்ள அவ்வளவு திரையையும் அல்லாஹ் கழட்டுவான். பண்டார வரையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவான். காட்டி கேட்பான், இவர் யார்? உண்மையாக நீங்கள் பின்பற்றி இருந்தால் அந்த நாயகத்தை உடனே சொல்வீர்கள், இவர்தான் என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மஹப்பத் வைக்கவில்லையா, அவருடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கவில்லையா, மார்க்கத்தை ஹயாத்தாக்கவில்லையா, சொல்லுவானாம் லா அத்ரி. யார் எனக்காக கல்லடி வாங்கினாரோ அவரை பார்த்து சொல்லுவான், இவர் யாருன்றே எனக்கு கபர்லையும் தப்பையினார், கியாமத்திலையும் தப்பையினார். உங்களோட மனைவி ஓடுவாள், தாய் ஓடுவாள். யாருக்கெல்லாம் இவர் உழைத்து கொண்டினாரோ இவர் சொல்லுவாரா? அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமின் பிபனீன். இவர் செஞ்ச பாவத்தால இவருக்கு நரகம் முடிவாக்குவானாம் அல்லாஹ். நரகத்தை முடிவாக்கின உடனே இவர் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாராம், யா அல்லாஹ், இந்த குழந்தைகளை தூக்கி நரகத்துல போடணும். குழந்தைகளை தூக்கி நரகத்துல போடு. பாப்பா சொல்லுவார், ஞாபகம் வைங்க, உலகம் நடிப்பு ஏமாத்துறாரு. அது எந்த குடும்பமா இருக்கலாம், உங்களோட குடும்பமா இருக்கலாம். கபருக்கு போகும் வரைக்கும் தான். அதுக்கு பின்னால் எந்த குடும்பமும் கிடையாது. இதை கல்வில கொஞ்சம் பொய், முழு உலகமும் பொய், நாடகமே நடிப்புகள். கியாமத்து நமக்கு உதவாத இடத்துக்கு சகோதரர்களே, நமக்கு உதவும் ஏதோ அதைத்தான் நாம கன்சல்ட் பண்ணோம். இதுக்கு யார் உதவும்? ஏன் இந்த பயான், ஏன் இந்த தாவத், ஏன் இந்த தப்லீக், ஏன் இந்த அத்தனை முயற்சி? இடத்துக்கு மர்கஸ் உலகமெல்லாம் பிரிகிறது, பாடுபடுறது, மிம்பர், ஃபத்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், மிம்பர்ல கண் சிவத்து ஃபத்வா ஓதி வந்தஃபத் வஜினதா, நரம்புகள் எல்லாம் வெளியே வரும். புடிச்சு அலா சௌது, சத்தம் அப்படியே மேல போகுமா. கன்னஹு முந்திரு ஜைஷ், ஒரு ராணுவ தளபதி எப்படி தன்னுடைய படையை வழிநடத்துவானோ அதை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா ஓதுவார். ஏன் சகோதரர்களே, ஏன் யாரும் நரகம் போயிடப்பட, இந்த முழு சமுதாயத்தையும் சொர்க்கம் கொண்டு செல்வதற்காக ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவும் இல்லை சகோதரர்களே. அதனால்தான் நீங்கள் மௌத்துக்கு பின்னாலும் மௌத்துக்கு முன்னாலும் கையில் எடுக்க வேண்டியது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அறிவில் குறைவில்லாதவர், அழகில் குறைவில்லாதவர், எதிலுமே குறைவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பொம்பளை கூட்ட கையில வெட்டிச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எந்த அளவு அழகுன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு பக்கமும் பெண்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடுவால போறாங்க, கையில எப்பல், இங்கால கத்தி, எப்பலை வெட்டி கொண்டிருந்த பெண்கள் எப்பலையும் தாண்டி கையையும் வெட்டி ரத்தம் ஆறா ஓடுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுல மயங்கி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கத்தினாங்க. நம்மளே فلما رأيناه أكبرناه وقطعنا أيديهن. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் அக்பர், கையையும் வெட்டி ரத்தம் ஓடுது. விளங்குறீங்க? துனியால யாராவது இப்படி பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? இவ்வளோ பெண்கள் சிலந்த மெமரியில இருக்கும். எந்த பொம்பளையாவது பார்த்து அல்லாஹ் அக்பர் கத்திப்பான என்ன
நாமளே பார்த்தாவது யாராவது கூப்பிடு அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு அழகு சொல்லுவா, அப்படி அழகு இல்லை இந்த உலகத்திலே. தக்பீர் சொல்லி கையையும் வெட்டி அதுவும் விளங்காம என்ன பண்ணி சொன்னாங்களா, ஃபகுல்னா ஹாஷா லில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மா ஹாதா பஷரா, இவர் மனிதரே அல்ல, இன்ஹானா இல்லா மலக்குன் கரீம், இது வானத்திலிருந்து ஒரு மலக்கு. மனிதனுக்கு அழகா இருக்கிறோம், மனிதனுக்கு எவ்வளவு அழகு இருக்கிறோமா. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியை பார்த்து சொன்னாங்க. நெத்தி சொன்னாங்க, லவாமா சுலைஹா லவ் ரஐன ஜபீனஹு லஆதர்ன பிகத்இல் குலூபி அலல் ஐதி. யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அளவை கண்ட பெண்கள் கல்வை வெட்டினார்கள், கையை வெட்டினார்கள். ஆனால் உங்களுடைய நெத்தி அளவை அவர்கள் கண்டிருந்தால் அவர்கள் இதயத்தை வெட்டி இருப்பார், இதயத்தை குத்தி இருப்பார். அவ்வளவு அழகு உங்க நெத்தி மட்டும். செருப்பு தச்சு கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பைஹகி அஸ்ஸுனன் குபரால பதிவு செய்திருக்கிறார். ஒரு முறை தன்னுடைய செருப்பு ஏதோ கிழிந்து விட்டது, அதை தைத்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி அப்படியே வேறு, முகமெல்லாம் வேறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடுப்பு தைத்துக் கொண்டிருந்தவர் பார்த்தார்களாம். பார்த்த உடனே பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு மனைவி, எந்த மனைவி ரசிப்பாள் கணவன்? எல்லா ரசனையும் 6 மாசம் வரை முடிச்சு, எல்லா ரசனையும் இவர பக்கம் அவள பக்கம் எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உயிருக்குயிரானவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சக்கராத்தில் நெஞ்சில் தாங்கியவர், லேசான மனைவி அல்ல. பார்த்தாங்களாம், ஃபபுஹிதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷொக்காய் நின்னுட்டாங்களாம். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையிலிருந்து அப்படியே லைட் வெளிச்சம் மாறி பார்த்தது. வேர்வை நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வேர்வை அப்படியே மினுக்குதான், மினுங்குது. நாங்க பார்ப்போம் இந்த வெயில்ல சீக்வென்ஸ், அது கண்ணாடியில் படப்போல எப்படி மினும், அதை போல மினுங்குது. உடனே சொன்னாவா, وَإِذَا نَظَرْتَ إِلَى أَسِرَّةِ وَجْهِهِ بَرَقَتْ كَالْبَرْقِ الْعَارِضِ الْمُتَهَلِّلِ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை திடீரென்று பார்த்தால் மின்னல் வெட்டி மலையில மாறி, மின்னல் வெட்டி மலையில மாறி விடுச்சு. லேசான அழகு. அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ கபௌல் பத்ரி சாயலஹு கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, தூரத்துல கண்டு அமீன் நம்பிக்கை நட்சத்திரம் வருகிறார். முஸ்தஃபா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் வாரார். கபௌல் பத்ர் பௌர்ணமி நிலவின் ஒளியை போல இருட்டை விரட்டுவார். ஷமாயில் திருமதியில் வருகிறது, ஜாபீர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஒரு நாள் ஃபுல் மூன் போயாலே முழு நிலவு வானத்தில் இலக்கிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெட் கலர்ல ஒரு போர்வை போத்தி இருந்தார். நல்ல வெள்ள வெள்ளே அழகான ஒருவர், டார்க் சிவப்பு நிறத்துல ஒரு உடுப்பு கொடுத்தா எப்படி வெட்டி விளவமா இல்லை. இப்ப கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேல பௌர்ணமி நிலவு. சிந்திச்சு பாருங்க, இவர் நிலவை பார்க்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்க்கிறார், நிலவை பார்க்கிறார், நாயகத்துடைய முகத்தை பார்க்கிறார், நிலவை பார்க்கிறார், நாயகத்துடைய முகத்தை பார்க்கிறார். சொன்னார், அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், நிலவை விட நாயகம் தான் அழகாக. அழகுக்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் தூரத்துல பைஹகி பதிவு செய்திருக்கிறார், லவ் குன்த மின் ஷைஇன் சிவா பஷரின் லகுன்த லிமுதிஅ லைலத்தல் பத்ரி. யா ரசூலல்லாஹ், உங்களை மட்டும் அல்லாஹ் மனுஷனா படைக்காட்டி வல்லாஹி பௌர்ணமி நிலவாக படைச்சான். எனக்கு அதுக்கு அல்லாஹ் வர்ணிக்க முடியல.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹ். மனிதர்கள்ல மட்டுமல்ல, நபியை விட அழகானதை இந்த உலகத்திலே எதையுமே நான் காணல. நபியை விட அழகான எதையுமே இந்த உலகத்துல நான் காணல. அவ்வளவு அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு மட்டும் பேசினால் சகோதரர்களே பயானே முடிஞ்சு. அவ்வளவு அழகானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெத்தி அழகு என்ன, முடியுடைய அழகு என்ன. உலகத்தில் எத்தனையோ அன்பானவர்கள், உயிருக்குயிரான நண்பர்கள் உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. மௌத்தா போனதுக்கு ஒரு கேட்டு பாருங்களே, உங்களோட நண்பர் உடம்புல எத்தனை முடி நரைச்சிருக்கு சிரிப்பாங்க. இதெல்லாம் யார் பார்க்கிறது? சரி, நெருக்கமான மனைவி கேட்கிறே, உங்களோட கணவன் தாடியில தலையில எத்தனை முடி நரைச்சிருந்துச்சு, இதெல்லாம் என்னமா தலையெடுத்தாலே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வரலாறு பாதுகாக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நரைத்த முடியையும் சஹாபாக்கள் எண்ணினார். புகாரில் அவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பில் நரைத்த முடி மொத்தம் 21. தலையிலும் தாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதலாவது நரைத்த முடி அன்ஃபகா, தலைமுடியுடைய அழகு. அதான் மாணவர்களுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு மாறி முடி வெட்டுறீங்க, உங்களோட தலைவர் மீது உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? யாரை பார்த்தெல்லாம் முடி வெட்டுறீங்களே, எலி கடிச்ச மாதிரி நரி கடிச்ச மாதிரி எல்லாம் முடி வெட்டுறாங்க. இதெல்லாம் அழகா சகோதரர்கள். எங்களை சார்ந்தவன் அல்ல என்றால் நாயகன் இப்படி முடி வெட்டுறவன். முடி வளர்ப்பதை முழு உடம்புடைய ரோமத்திலே முன்மாதிரி. தலைமுடியில மட்டுமா? தலையில இருந்தாலும் முடிதான், உருவத்தில் இருந்தாலும் முடிதான், மீசையும் முடிதான், தாடியும் முடிதான், மறைவானதும் முடிதான். எல்லா முடிக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் சொல்லி தந்த தலைவர். எந்த மனத்திலேயாவது, எந்த கிரிக்கெட்டரையாவது, எந்த நடிகத்தையாவது காட்டேமானீங்க இந்த முன்மாதிரி. யாருமே அன்பு வைக்கிறீர்கள்? ஒன்றை மட்டும் எச்சரிக்கையாக சொல்கிறேன். புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில உலகத்துல நீங்க யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட நடிகர்கள் கூத்தாடியுடைய அன்பெல்லாம் கலந்து கலட்டு உயிருக்குயிரானே செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் முழு சுன்னத்தை பின்பற்றும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். கனவுல காணும் அந்த தலைவர் ரவுதால போய் சலாம் சொல்லணும். மௌத்தாக இருக்கிறாங்க ரவுதால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து ஆயிஷா அம்மா கபரை தந்து காட்டினாங்க. ஒரு பொம்புல போய் விழுந்து மௌத்தாய் தாங்கேரா நாயகத்துடைய அன்பால் எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது, எவ்வளவு பெருமதிகள் பேசப்படுது. ஏன் கல்வில இறங்குது? முடிவுடைய முன்மாதிரி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழு வாழ்க்கை இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோ. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், உங்களோட தலைவர் தான் the best youngster in the world. உங்களோட தலைவர் தான் உலகத்திலேயே சிறந்த வாலிபர். அவர் ஒரு வேலையாய் நாமே தலைமுடி அந்த முழு வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடிய 4 தரம் தான் வடித்திருக்கிறார்கள். முழுமையாக 4 தரம். முதலாவது உம்ரத்துல் ஹுதைபியா, இரண்டாவது உம்ரத்துல் கதா, மூணாவது உம்ரத்துல் ஜிஹ்ரானா, நாலாவது ஹஜ்ஜத்துல் வதா. இதெல்லாமே எப்பொழுதும் தலைமுடியை வடிக்கவில்லை, 3 முறை வளர்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 முறைக்கு பெயர் மஃப்ரா, லிம்மா, ஜும்மா. தலைமுடி ஸ்டைலுக்கு பெயர். வெக்கம் கட்ட அந்த கட்டிந்த கட்டலாம் இல்லை, அதெல்லாம் முந்தையோட ஹராம் சொல்லு. உள்ள மண்டி மாதிரி எழுப்பி நிற்கிறது, இங்கால அப்படியே கடிச்ச மாதிரி நிற்கிறது, தாடிக்குள்ள 4-5 கோடு, புருவத்துல கோடு, பச்சை ஹராம் புருவத்துல வை வைக்கிறது. ஹராம் சபிச்சாங்க, நாசமா போவாங்க. புருவத்துல வை வைக்கிறது. பொம்பளை பொண்ணு பாட்டுங்கிற பேர்ல முதலாவது மேக்கப் பண்ணுவவர் வந்து உருவத்தை தான் வலிக்கும்.
பண்டியுடைய கொழுப்பு முகத்துல பூசுற உருவத்தை வலிக்கு. கல்யாண கண்டு பச்ச ஹராத்தை செஞ்சா அந்த கல்யாணத்தை எப்படி சகோதரர்களை பார்க்க ஒளிச்சு மறைச்சு பேசுறாங்க. இல்ல பட்டர்லாம் பூசி பூசி பானை விட பட்டர் கூடி மார்க்கெட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் சொல்லும். நாளைக்கு அதான் கேட்பானே, ஹராமா சொல்லி கொடுத்தியா, ஹராமா சொல்லி கொடுத்தியா, நீ படிச்சியே மத்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தியா, எங்களை வச்சு கேள்வி கேட்போம். நாங்களா போனோம் சகோதரர்களே. பேரெடுப்பதற்கல்ல, மார்க்கமாக மக்களுக்கு தெரியும். 3 முறையில வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது காதுடைய அரைவாசி வரை, இரண்டாவது காது முடியும் வரை, மூணாவது தோல் புஜத்தில் படும் வரை. எப்படி வாழ்ந்தாங்க? நடுவில தானாக கோடு விழுந்தா கோடு எடுத்து வாழ்வார்கள், இல்லை என்றால் நேராகத்தான் வாழ்வார்கள். எல்லா பக்கமும் சமனாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி வளர்க்கிறண்டா அப்படி வளங்க, வெற்றதாக இருந்தா எல்லாம் சரிசமனாக வெட்டுங்க. இது தலைமுடிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ரூல்ஸ். உருவத்தில் இருக்கிறது முடிதான் சொன்னாங்க. உருவ முடியில் கை வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆண்கள் கூட வெட்டான செல்லும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாலும் அல்லாஹ் சபித்த பாவம். சொல்லுங்க, தெரியாம செய்வாங்க சில நேரம். சலுகைகளால மனுஷன் பார்ப்பான். இங்க அவங்க எல்லாம் மாறி கீறி அதெல்லாம் ஒரு தனி பாடம். இந்த சலுகனும் நம்ம ஆண் பிள்ளைகள் முந்தைய ஒரு கால பொம்பளையே தான் வைக்கும், இப்ப ஆம்பளையும் வைக்கும். நோய் ஆண்களை பெண்களா மாத்திரம் விளங்குதில்லை. டெப்லெட் போறதும் திடீர்னு லைட் வந்து பூஜையில பார்த்து டெப்லெட் போட்டான். மழை பார்த்தா பூஜை எல்லாம் பிடிப்பிடியா வருது. தேவையா? கேன்சர் சைடு எஃபெக்ட். கபர் மண் தின்ன போகுது. அல்லாஹ் தந்த உடம்ப கடல் பொருத்தி கொடு. சொர்க்கத்துல தருவான ஒரு அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழக உலகத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமா, நபிக்கு பொருத்தமா வாடு. மீசையில உள்ளது முடியல, அதுக்கு சொன்ன ரூல்ஸ். சகோதரர்களே, வாலிபர்களே, மீசை முடியை வலிப்பதல்ல, கத்தரிக்க சொன்னார். வெட்டு வலிக்கிறதல்ல, வெட்டுங்க. மீச வளர்த்தவர்தான் ஆம்பளை. இது யாருடைய கொள்கை? இது நம்முடைய கொள்கை அல்ல, இது அந்நியர்களுடைய கொள்கை. இந்தியாவில் கூட்டாளி என்ற கொள்கை எங்கட கொள்கை அல்ல. எங்கட கொள்கை என்ன? எங்கட நாயகம், எங்கட தலைவர் சொன்னது என்ன? மீசையை வெட்டுங்க. அடுத்ததுதான் இதுவும் முடிதான். சகோதரர்களே, அன்பாக சொல்றேன், கவனமாக கொஞ்சம் இலட்சமாக இந்த விஷயத்தை கற்றுக்கடுங்க. நாம கபருக்கு போகும்போது எங்களோட உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுண்ணத்துக்கு தாடி மட்டும், அது அல்லாஹ்வுக்காக கை வைக்காது. பரிபூர்ணமாக வளருங்க, அடர்த்தியாக வளர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வலிக்கிறது ஹராம், பெரும்பாலும் வலிக்காதீங்க, வளருங்க. நபியுடைய உண்மையான அன்போடு வளருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைங்க, ஸலவாத் ஓதுங்க, கனவுல காணலாம் உங்களுக்கு. அல்லாஹ் பாக்கியத்தை தருவார். இது தாடி முடிக்கு சொன்ன ரூல்ஸ். ஆக குறைந்தது ஒரு முடியாவது இருக்கணும், அதுக்கு கீழே உள்ளதுதான் வெட்டலாம். குடிச்சா கையால இவ்வளவு முடி ஒன்று வருது, இதுக்கு கீழே உள்ளதை உங்களுக்கு வெட்டலாம். அதுக்கு மேல வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது. உலமாக்கள் இருக்கிறான், கேள்வி என்ன புதிய புதிய கதையெல்லாம் சொல்றாங்க, யோசிக்க. உலமாக்கள் நிறைய ஒரு கேள்வி. சகோதரர்களே, பக்கத்தில் இருக்கிறது முடிதான். அதுக்கு சொன்ன ரூல்ஸ் என்ன தெரியுமா? நட்ஸ் ஃபுல் லிமிட்ஸ். யாருக்கு முடியுமோ அவர்களே பிடுங்கி எடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது, பிடுங்கப்படக்கூடிய கட்டத்திலிருந்து கெட்ட வாசங்கள் வராது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல ராஹத், மறைவிடம் வலிக்க சொன்னார்கள். அல் குர்ஆன் இது முடிக்கு நாயகம் காட்டி தந்த ரூல்ஸ். எப்பொழுது சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறது
நமக்கு தெரியக்கூடாதா? மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். ஓநாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். திருமதியில் வருகிறது, ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. ஓநாய் ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. பிடிச்சதோட ஆட்டிடையே என்ன செஞ்சான்? ஆட்டுக்காரன் ஓடி வந்து ஓநாயை அப்படியே விரட்டி விட்டுட்டு ஆட்டை கலக்கி எடுத்தான். இப்போ ஓநாய் பேசுது, அலா தத்தகில்லா, அலா தத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு ரிஸ்கை கலக்கி எடுக்கிறியே. ஆட்டுக்காரனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா ஓநாய் பேசு, வா அஜபா, ஆச்சரியமே, ஓநாய் பேசலாம், மனுஷனை போல. ஓநாய் சொல்லிச்சு, சகோதரர்களே, ஓநாய் சொல்லிச்சு, அலா ஓ பீருக்க பி அஜப மின் ஹாதா, இதை விட ஆச்சரியமான ஒன்று நான் சொல்லவா? மதீனாவுக்கு போ, அங்கே ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் இதை விட ஆச்சரியமானதை சொல்கிறார். ஓநாய்க்கு இவ்வளோ நாயகத்து தெரியும் என்றால் நமக்கு தெரியக்கூடாதா? ஓநாய் அடுத்த மக்களுக்கு தாவத் கொடுக்கிறதால் நாங்க முஸ்லிம்கள் நாயகத்துடைய சமுதாயம் நாயகத்தை பத்தி எப்ப சொல்றீங்க சகோதரர்கள்? உன நபித்துமா யாருன்னு கேட்டா என்ன சொல்வதுதான்? ஏன் அவருக்கு மீளா, ஏன் அவரை எவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்க கேட்டா என்ன சொல்வதுதான்? ஓநாய் சொல்லுகிறது, மனிதனிடத்தில் முஸ்லிம் நாம் வாய் வந்து ஒரு அந்நியரிடம் நாயகத்தை பற்றி பேசியது கிடையாது. எப்ப சொல்வது சகோதரர்களே? எப்ப சொல்வது? மரங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். டொய்லெட் போவதற்காக அப்படியே கையை காட்டினாங்க. மரம் வேரோடு புடுங்கிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறைத்து நின்றது. மரம் உயிருள்ளதல்ல, உயிரில்லாத மத குத்திக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். மரக்குத்தி திருவிதியில வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஈச்ச மரக்குத்தியில தான் என்ன செஞ்சாங்க? ஏழை என்று பயான் செய்யுங்க. இப்ப அந்த ஈச்ச மரக்குத்திய சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிம்பர் ஒன்று அடிச்சு தாருமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இச்சித்தும் விருப்பம்டா மிம்பர் அடிங்க. 3 படிகளை கொண்ட ஒரு மிம்பர் அடிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச மரக்குத்தியில ஏறாம மிம்பர்ல ஏறிட்டாங்க. ஃபத்வாவும் முழு மதீனத்து சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஈச்ச மரக்குத்தியிலிருந்து அழுக சத்தம் வருது. திருவிழ ஹதீஸ் கட்டுக்கதை எல்லாம் இல்லை. ஈச்ச மரக்குத்தியிலிருந்து அழுகை சத்தம் வருகிறது. முழு மதீனாவும் கேட்குது சத்தம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க. இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்ச மரக்குத்தியை அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சு அணைச்சாங்க. ஒரு சின்ன புள்ள எப்படி விம்மி அழுகையை நிறுத்துமோ அதை போல அந்த ஈச்ச மரக்குத்தி அழுகையை நிறுத்தியது. சொன்னாங்க, ஈச்ச மரக்குத்தியை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லவ் லம் அஹ்தபிஹு, நான் மாத்திரம் இந்த ஈச்ச மரக்குத்தியை எடுத்து கட்டி பிடிச்சி சமாதானம் சொல்லவில்லை என்றால் லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அழுது கொண்டிருக்கும். நாயகம் என்ன விட்டுட்டு இன்னொன்றுக்கு மேல இருக்கிறார். எவ்வளவு அன்பு சகோதரர்களே! உயிரில்லாத ஈச்ச மரக்குத்திக்கு நாயகத்தை பற்றி தெரியும் என்றால் ஏன் நமக்கு தெரியக்கூடாது? எப்பொழுது நாம் தெரிவது? எப்பொழுது சுண்ணத்துகளை எடுத்து நடப்பது? சிங்கத்துக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். சிங்கம் முஸ்ததரக் ஹாக்கிம்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பர் இருந்தார், சஃபீனா. சஃபீனா தாத்தா இல்லை, சஃபீனாண்டா கப்பல். சஃபீனாண்டா அந்த கப்பல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை நல்ல சாமானையும் தூக்குவார், ஊந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஃபீனா, நீ கப்பலை போல நல்லா கொடி சுமக்கிறாய். அண்டையில் இருந்து அவருக்கு பேர் சஃபீனா. அவர் பேரு கேட்ட மாதிரியே ஒரு கப்பல்ல பிரயாணம் செஞ்சு போறார் கடல்.
போகக்கூடிய நேரம் படகு உடைந்து சூறாவளி மாறி காத்து ஒரு படகையில மிதந்து ஒரு தீவின் பக்கம் ஒதுக்கினார். அது பயங்கரமான மிருகங்களில் வாழக்கூடிய ஒரு காட்டு பகுதி. உடனே எழுப்பி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சிங்கம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே சொல்லல, ஓடல, ஒரு வார்த்தை நான் சொன்னார், யா அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே. அபுல் ஹாரிஸ் என்ன சிங்கம்? சிங்கத்துக்கு மட்டும் அரபியில கிட்டத்தட்ட 500 பேர். 500 நபி அலைஹிஸ்ஸலாம் பேசிய பாசை இருக்குது. அதுவும் லேசான பாசை அல்ல. உலகத்தில் அரபி பாசைக்கு நிகராக வேறொரு பாசை கிடையாது. சுவர்க்கத்து பாசை. இந்த சொல்ல உங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. ஆலிம்களா ஆபிகளா ஆக்குங்க. நபியோட இல்ம சுமக்க வைங்க. அரபி லேசான பாசை அல்ல, போராட்ட பாசை. இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அது எவ்வளவு பொறுமதி எல்லாம் தெரியும். தேவனா எலக்ட்ரிஷியன் போங்க, வீட்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ் வேர்ட் படிச்சு கொடுங்க, ப்ரொனன்சியேஷன் அழகா செய்யுங்க. ஆனா நீங்க என்னதான் பெரிய இங்கிலீஷ்ல PhD முடிச்சாலும் கண்ண மூடின தொடையெல்லாம் கபருக்கு உங்களிடம் வருவது அரபி, சுவர்க்கத்தில் உங்களிடம் வருவது அரபி, உங்களோட குர்ஆன் அரபி. அத மறந்துடாதீங்க. உங்களோட நபி அரபி, நபி பேசியது அரபி பாஷை, லேசான பாஷை அல்ல. சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர் தான். உசாமா சிங்கம், அசத் சிங்கம், ஹைதர் சிங்கம், ஹைதம் சிங்கம், ஹஃப்ஸா சிங்கம், அபுல் ஹாரிஸ் சிங்கம், கஸ்வானா சிங்கம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மணி தெரியாத இந்த 100கணக்கான சகோதரர்களே. உடனே சொன்னான், யா அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, நான் யார் தெரியுமா? அன மௌலா ரசூலில்லாஹ், நான் நபிகள் நாயகத்துடைய அடிமை. கடிக்க வந்த சிங்கம் அப்படியே தலையை குடிச்சு முடிந்து அவருடைய தோள் பட்டை அப்படியே கம்பி ஆள் அப்படியே தூக்கி நிப்பாட்டி அவரை கூட்டிக் கொண்டு அப்படியே போய் காட்டுக்கு வெளியே மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் விட்டுவிட்டு தலையை ஆட்டி விடை கொடுத்து விட்டு சிங்கம் திரும்பிப்போம். நம்புவீர்களா? சிங்கத்துக்கு தெரியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று நமக்கு தெரியக்கூட. இதெல்லாம் யார் விளக்குவது? ஆலிவர்கள் தேசம் இருக்காதீங்க. உங்களோட முன்மாதிரியே அவர்தான், உங்களோட வழிகாட்டி. சிங்கத்துக்கு மட்டுமா? நாய்க்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய பிரபல்யமான கிதாப் இருக்குது, அத்துரருல் காமினா. அத்துரருல் காமினா வரலாறு புத்தகம். மங்கோலியா நாட்டுல நடந்த ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். மங்கோலியால ஜெங்கீஸ் கானுக்கு பின்னால ஜெங்கீஸ் கானுடைய மகன் அலாத்து கான் என்பவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடித்தார். ஜெங்கீஸ் கான் என்பது அது பெரிய ஒரு வரலாறு, அநியாய வரலாறு. ஆட்சிக்காரன் முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார். தாத்தாரியர்கள் சொல்லுவோம், தத்தா. சகோதரர்களே, இப்ப அந்த கிறிஸ்தவ பெண்ணால நிறைய பேர் கிறிஸ்தவனா மாறிட்டாங்க. இப்ப கிறிஸ்தவர்களுடைய பெரிய மாநாடு பெரிய மாநாடு. என்ன மாநாடு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டம் தட்டுறதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம். நபி அலைஹிஸ்ஸலாம் கேவலப்படுத்துறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறார். இப்ப பெரிய ஒரு மௌலவி சாப்பிட்டு கிறிஸ்தவ மௌலவி சாப்பிட்ட போட்டு வச்சு பயம் அவர் நின்று முகமது ஏச்சு பணத்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு நாய் கொலைக்க ஆரம்பிக்கும். கூட்டத்தில் இருந்த ஒரு நாய் கொலைக்கு யார பயம் பண்ற அஜரத்தை பார்த்து கொலைக்குது. இப்ப நீங்க யோசிக்குது, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு நாயோட ஒரு கொலைச்சா என்ன பயம் கேட்பீங்களா? நாயை பார்ப்பீங்க. இல்லாத சிந்தனை நாயில பக்கம் போகுது. பயம் பண்ற அஜரத்து சொன்னானா அது நாய் சும்மா உடைக்குது, நான் கையை ஆட்டி ஆட்டி பேசுறது, அது வித்தியாசமா வளருது.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்காக அது உடைக்கல. நான் கையை ஆட்டாம பயான் பண்ணினா அது சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு கையை ஆட்டாம இப்ப நபிக்கு திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு பாய்ந்தது நாய். அவன கழுத்தை கடிச்சு துப்பிட்டவனுக்கு அவனுக்கே செத்து போயிட்டான். இதை பார்த்த கூட்டத்தில் இருந்த 40,000 பேர் இஸ்லாமுக்கு நாய்களுக்கு தெரியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று நமக்கு தெரியக்கூடாதா? இந்த மாதத்தில் கூட நாம் அவரை பற்றி படிக்கவில்லை என்றால் எந்த மாதத்தில் படிப்பது சகோதரர்களே? நமக்கு எதை சொல்லி தரவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைவர் தானே சொன்னார். அஷ்ஷு ஸலாம், ஸலாத்தை பரப்ப சொன்ன தலைவர். வஅத்இமு தாம், சாப்பாடு கொடுக்க சொன்ன தலைவர். வந்தா சாப்பாட்டுக்கே சண்டை. நீயா நானா எங்களுடைய அவ்வளவு விருப்பம் யாருக்கு கிடைக்கும் அந்த நன்மை? விருப்பங்களை காட்டி தந்தது யார்? நம்முடைய தலைவர். வஸீலுல் அர்ஹாம், ரத்த பந்தங்களை சேர்த்து நடக்க சொன்ன தலைவர். ஸல்லூ பில்-லைல் வன்-நாஸு நியாம், முழு உலகமும் தூங்கும் போது தஹஜ்ஜத் தொழ சொன்ன தலைவர். சந்தேகமில்லை சகோதரர்களே, இன்னைக்கு 150 கோடி முஸ்லிம்கள் செய்யும் அவ்வளவு நன்மைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் எதை விட்டு வைத்தார்? சீமன் கதா, விட்டு கொடுக்க சொன்ன தலைவர். உன்னை வெட்டி நடப்பவனை ஒட்டி நட என்று சொன்ன தலைவர். அநியாயம் செய்தவனை மன்னிக்க சொன்ன தலைவர். 1000 சொல்லலாம் சகோதரர்களே. இந்த நாள் அவரை பற்றி பேசி பேசி கல்புக்கு இறக்குவோம் சகோதரர்களே, கல்புக்கு இறக்குவோம். இமாம் மாலிகை போல, இமாம் சயீதுல் மக்பூரி, சயீதுல் மக்பூரி, மக்பூரான என்ன? கபிரிஸ்தான். சயீதுல் மக்பூரி, கபரை சேர்ந்த சயீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால அவர் நபியுடைய கபருக்கு பக்கத்திலே இருக்காங்க. வேறவே போக மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். அவருக்கு பேரே வந்துட்டு கபரை சார்ந்த சயீத். சாபித் அல்-புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாலிஹ் சொன்னாங்க, சாபித் உன்னை ஏன் நான் என்னோடு வைத்திருக்கிறேன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களும் உன்னுடைய கண்களும் ஒரே மாதிரி. இதனால் நான் உன்னை என்னோடு வைத்திருக்கிறேன் சாபித். எப்பொழுது சகோதரர்களே இந்த அன்பு நம்முடைய வாலிபர்களே, குறிப்பாக சொல்கிறேன், இன்றைய நாள் முடிவெடுங்கள். இதற்கு பின்னால் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவரை தவிர வேற யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன். அவர் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவேன். அவருடைய ஷஃபாஅத் இல்லை என்றால் நாம் எப்படி தப்புவது சகோதரர்? கொஞ்சம் அதை சிந்திக்க கூடாதா? அந்த மறுமை நாளை கொஞ்சம் யோசிக்க கூடாதா? மக்கள் எல்லாம் ஓடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புகாரி ஹதீஸ் சொல்வாரா, அந்த அபுல் பஷர், நீங்க தான் பாப்பா, மனிதர்களுக்கு எல்லாம் தகப்பன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் பயங்கரமா இருக்கிறான், அல்லாஹ் கோபத்தோட இருக்கிறான், எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரா, நான் நபிதான், உங்களுக்கு எல்லாம் பாப்பாதான், ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் செய்யவானான்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன். என்ன? ஒரு பழத்தை சாப்பிடவானான்னா நான் சாப்பிடுவேன். இப்ப என்ன நினைச்சே எனக்கு பயமா இருக்குது. நான் எங்க அவ்வளவா பார்த்தேன். நீங்க போங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். அவர்தான் உலகத்துக்கு வந்த முதலாவது ரசூல். அவரிடம் சொல்லுங்க, அவர் பேசுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குவாங்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆவை கொடுத்தான். அந்த துஆவை கேட்டா உடனே கபூலா. நான் அந்த துஆவை என்னுடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக பாவித்து விட்டேன். உடனே பாவிக்கல, 950 வருடம் தாவத் கொடுத்துட்டு இதுக்கு அப்பால பொறுமை இல்லாமல் கையேந்தி சொன்னாங்க, ரப்பினா ததர் அலல் அர்தி மினல் காபிரீன தையாரா. உலகத்துல ஒரு காபிரை பெற்ற அவ்வளவு மகிழ்ச்சி.
வானத்தை பார்த்து சொன்னான், யா சமா, வானத்தை தண்ணியை கொட்டு, யா ஏ பூமியே தண்ணியெல்லாம் கக்கு, ஃபல்தகல் மா அலா அம்ரின் கத் குதிர். வானத்துடைய பூமியுடைய தண்ணி ரெண்டும் சேர்ந்தா என்ன நடக்கும்? கப்பல் ஏறினார்கள் மட்டும் தப்பி முழு உலகத்தை படிச்சு போட்டாங்க. முழு உலகம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆபத்துல்லா கூட அழிஞ்சு போயிடுச்சு. அஸ்திவாரம் மட்டும்தான் மிச்சம். எப்படி வெள்ளம் வரும்? வரலாறு காணாத சொல்லுவார், இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன்னா எனக்கு என்ன நடக்குமோ? அதோ இருக்கிறார் அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரிடம் போய் பேசுங்க. அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ் செய்வான் அவர் சொன்னான். இப்ராஹிம் அந்த கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பரே எங்களை காப்பாத்துங்க. இப்ராஹிம் சொல்லுவாராம், இந்த வாழ்க்கையில நான் 3 பொய் சொல்லிட்டேன். சுப்ஹானல்லாஹ், 3 பொய்யும் அது அல்லாஹ்வுக்காக சொல்ற பொய். அவருக்கு சொல்ற பொய் அது பொய்யே இல்லை. அதுக்கு பொய் சொன்ன பாவமே இல்லை. நாம எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே. எங்களை வியாபாரம், எங்களை தொழில், எங்களை குடுக்கல் வாங்கல், நாளாந்த அமல்கள், அல்லாஹ் அக்பர், சலாக்கள், வாயை திறந்தாலே பொய். வாயை திறந்தாலே பொய். அது தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொய் 3 சொல்லவா? நீங்க யோசிப்பீங்களே, நபியே பொய் சொல்லிருக்காரு, நாங்க பொய் சொல்லிருக்கோம். 3 பொய் என்ன தெரியுமா? முதலாவது சொன்னாங்க, இன்னி சதி, நான் நோயாளி. அவன் நோயாளியா இருக்கிறேன். கூட்டத்தார்கள் எல்லாம் திருவிழாக்கு போறாங்க, தெய்வங்களை வணங்குறது. அவர் நோயாளி இங்க உட்கார்ந்துட்டார். யாருக்காக சொன்ன பொய்? அல்லாஹ். இரண்டாவது, கூட்டம் எல்லாம் ஊராக்கள் எல்லாம் வெளியே போனதோட எல்லா சிலையும் உடைச்சு போட்டாங்க. உடைச்சி பெரிய சிலை கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. போராடி வந்து கேட்டாங்க, மன் ஃபஅலா பிஹாதியத்தினா, யாரோட கடவுளை எல்லாம் உடைச்சது? உடைக்கிறது கடவுள். உடைச்சது யார்? கடவுளை எல்லாம் உடைச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருப்பான். நீங்க செஞ்ச ஒரு பெரிய சிலை அதுல கழுத்துல தானே கத்தி இருக்குது, ஆனா உடைச்சு அதுக்கு. இரண்டாவது போய், மூணாவது போய், எகிப்துக்கு போகல எகிப்துடைய மன்னன் அடுத்தவர்களுடைய மனைவியை பிடிச்செடுக்கிறார். மற்றவன் கொஞ்சாதில மேல ஆசை. இவர் சொன்னார், மனைவியை பார்த்து, இந்த கொண்டாட்டியர்கள் இதனுடைய சகோதரி. அது பொய்யா? இஸ்லாத்தின் படி எல்லாம் சகோதரிகள். இந்த 3 பொய் அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய். இதை நினைத்து கியாமத்துடைய நாளையில் நடுங்குவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த அமல்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எப்படி தப்புற சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு சொல்வாரா, அதோ கலீமுல்லாஹ் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு ஓடி விட்டார். பயப்பட்டா என்னன்னே தெரியாது. போங்க, அவர் பார்த்துக்குவார். அங்க போனா அவர் சுப்ஹானல்லாஹ், பயப்பட்டா என்னன்னே தெரியாது மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர் கூட பயந்து நடுங்குவார். சொல்லுவாரா, தெரியாம ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், தெரியாம ஒருத்தனை கதையை முடிச்சுட்டேங்க. கொலையல்ல அது, 2 பேர் சண்டை. இந்த வரலாறு நான் சுத்தமா சொல்ல டைப் போகும். 2 பேர் சண்டை, விலகிட்டாங்க. விலகல, தள்ளினாம ஒரு தள்ளு, அவன் குடும்பம் செத்து போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கட்சுள்ளா. இப்போ உள்ள ஜிம் போடியர்கள் அது அப்பா இயற்கையா கொடுத்த ஜிம் போடியர். பிசிக்கல் ஃபிட்னஸ், அவருடைய ஃபிட்னஸ் யாருக்கும் கிடையாது. சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன செய்வானோ தெரியாது. எப்போங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையால் பிறந்தார். தகப்பன் இல்லாமல், எந்த ஆணுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு பெண்ணுடைய உடம்பில் உருவான அல்லாஹ்வுடைய ரூஹுல்லாஹ். அவர்கிட்ட போய் பேசுங்க. அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்ல மாட்டாங்களா? ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. ஏனென்றா உலகத்துல தெய்வமாக வணங்கப்பட்ட நபி. இவங்க யாரும் வணங்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. அவர் எவ்வளவு பயப்படுவார்? அவர் சொல்லுவாங்க, என்ன கடவுளா வணங்கிட்டார். நான் மனிதன், நான் நபி, நான் கடவுள் அல்ல. தொழுகை இந்த மக்கள்கிட்ட சொல்லுவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க போங்க யார்கிட்ட தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்தான் தகுதி. ஏன் தெரியுமா? இன்ன ரப்பி غضب اليوم غضبا لم يغضب مثله. இன்றைய நாள் அல்லாஹ் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். இதை
கிடையாது. பாவிகளோட பயந்தான் போகும். எங்களால் ஒன்றும் செய்யலாது. அதோ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஏதாவது சப்போர்ட் தருவாங்க போங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அந்த நாயகம் என்னாலே ஒன்றும் செய்யலாது. நீங்க போங்க, அல்லாஹ் கிட்ட யாரை காப்பாத்து. என்னாலே ஒன்றும் முடியாது, நீங்க வேற யாரை பாட வேண்டாம், யாரை உதவி செய்யறது. அந்த மறுமை நாளில கூட தன்னுடைய மனைவி ஹதீஜா தேட மாட்டார், தன்னுடைய மனைவி ஆயிஷா தேட மாட்டார், தன்னுடைய மனைவி மகள் ஃபாத்திமா தேட மாட்டார். அந்த மறுமை நாளில கூட நாங்க கோணத்தோடு உடனே சொல்லுவார், நாம் பேசுறது விடுவாங்க. சுஜூதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க, உம்மதி உம்மதி, இந்த சமுதாயத்தை காப்பாத்து யா அல்லாஹ். சமுதாயத்துக்கு அந்த நபியுடைய அன்பு இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு பெரிய கை சேதம் சகோதரர். இந்த சமுதாயத்தை காப்பாத்து யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை காப்பாத்து யா அல்லாஹ். அழுத உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அதான் மாறிகள் எல்லாம் சொல்றது. நபி அழுதா அல்லாஹ் பார்க்க மாட்டான். முதலாக அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில யா முஹம்மத், யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல், என்ன வேணும் துஆதா, நான் தாரேன். வஷ்ஃபா துஷஃபா, யாருக்காவது சிபாரிசு செய்ய போறீங்களா, சிபாரிசு செய்யுங்க, நான் ஏற்றுக்கொள்வேன். எவ்வளவு இரக்கம் அல்லாஹ் அந்த நபியோட. நாம அந்த நபியோட இரக்கம் வச்சு நாம அவர்களை பின்பற்றினா எங்களோட இறக்கப்பட மாட்டான சகோதரர். எங்களை டார்கெட்டே நீங்க தான். நீங்க எல்லாரும் தொழுகையாளிகளாக மாறினா, நீங்க எல்லாரும் 100% சுன்னத்திலே பின்பற்றக்கூடியவர்களாக மாறினால் அல்லாஹ் வலையை போல சிறந்த ஊர் இலங்கையில் எங்கேயும் தெரியாது. துனியாவை தேடலாம் சகோதரர்களே, யாரும் ஆனாலும் சொல்லு தேடுங்க. பணம் தேவைதான், காசு தேவைதான், ஊடு தேவைதான், வாசல் தேவைதான், வாகனம் தேவைதான், சாப்பாடு தேவைதான். தேவையும் நோக்கத்தையும் சமனாக்கிறாதீங்க. இதெல்லாம் தேவை தேவை. நாங்க பயானுக்கு வரதுக்கு வாகனம் தேவை இல்லைன்னு சொல்லல. கடல்ல கப்பலில் போறதுக்கு தண்ணி தேவை. இல்லாம கப்பல் போகுமா? ஆனா எப்பொழுது எது வரைக்கும் கப்பலுக்கு வெளியில தண்ணி இருக்குமோ அது வரைக்கும் கப்பலுக்கும் பாதுகாப்பு. இன்றைய நாள் தண்ணீர் கப்பலுக்குள் வர ஆரம்பிக்குமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள். அதை போல இதெல்லாம் தேவை. ஆனா இதெல்லாம் கல்லுக்கு வெளியில் இருக்கும். தேவைகளாக புகழணும், புலங்கணும். நோக்கம் நோக்கம் சொந்தம், நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் துனியாவை காலையில கொண்டு வருவான். ஒரு தேவையை அல்லாஹ்வே சாக்கி தருவான். ஒவ்வொருவா யாருக்கிட்டையும் கையேந்த வைக்க மாட்டான். அல்லாஹ் தீனுக்காக வாழுங்க, நபியுடைய தீனுக்காக வாழுங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், துனியாவையும் கண்ணியப்படுத்துவான், ஆகிரத்தையும் கண்ணியப்படுத்துவான். ஆகையால் இந்த ஊர் ரொம்பவே விருப்பமான ரத்த பந்தங்கள் எல்லாம் வாழக்கூடிய ஊர். எங்களோட ஊரை போல நாங்கள் பொறுத்து வளராட்டி அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு நெருக்கம் இந்த ஊர் நிர்வாகிகளோடு, ரத்த பந்தங்களோடு நிறைய வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் இலக்கமாக சொல்லி ஒரு காரணமாக நாங்கள் சொல்றதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் என்ன தெரியுமா? கடைசியா சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய யார் நரகம் போவாங்க? நபியுடைய கபர். இந்த அளவுக்கு இருந்தா தந்த மனைவியை பார்த்து விபச்சாரின்னு சொன்னவனுக்கு ஜனாசா தொழுவிக்க விடலாம். நம்ம போவோம், அவன் நசமா போகுதுன்னு சொல்லு. அவனுக்கு கபன் செய்யறதுக்கு தன்னை சும்மாவை கட்டி கொடுத்தான். நாம் எவ்வளவு கவலைப்படுவோம். நபியுடைய வாரிசுகள் தான் உலமாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹீயுடைய இல்ம சுமந்தவர்கள். அதே போல எப்படி நாங்கள் எல்லாரும் இங்கே ஒன்றாக இருக்கோமோ இது போல சொந்தத்திலையும் ஒன்றாக இருக்கிறோம் சகோதரர்கள். அதுதான் நோக்கம். அதுக்கு என்ன வழியோ அதை தேடுங்க. வாலிபர்களே, உலமாக்கள்
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்றைய நாள் நபிகள் நாயகம் பிறந்த நாள் நம்ம எல்லாரையும் அவருடைய ஷஃபாஅத்துக்குரிய மக்களாக கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பொருத்தமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எல்லாருக்கும் தருவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அக்லாக்கை எங்களுக்கு தருவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல் இந்த உலகத்தில் தீனுக்காக பாடுபட வைப்பாயா. இந்த வாலிபர்கள், வயோதிபர்கள், நிர்வாகிகள், உலமாக்கள், பெண்கள், ஆண்கள், மொத்த உறவுகள் எல்லாரையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜித் நபவியில் ஔலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. கியாமத்துடைய நாளில் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் ஹவுல் கௌதர்ல தண்ணி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கியாமத்துடைய நாளில் அந்த நபிகள் நாயகத்துடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கும் பெற்று தருவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அடிக்கடி அவரை கனவில் கண்டு ரசிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. சுண்ணத்தில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. தீன கல்வியில சுமக்க பாக்கியத்தை தருவாயாக. மௌத்து வரைக்கும் எங்கள் தீனுக்காக கபூல் செய்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லி அலா நபிய்யில் உம்மி صاحب التاج والمعراج والبراق والعلم سيدنا سيد الكونين نبي الحرمين إمام القبلتين وسيلتنا في الدارين محبوب رب المشرقين والمغربين مولانا ومولى الثقلين أبي القاسم محمد بن عبد الله نور من نور الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله.